தமிழ் தொலைக்காட்சிகளில் சீரியல்களின் ராஜாவாக இருப்பது சன் டிவி என்று சொல்லப்படுகிறது. இவர்களிடம் டிஆர்பியில் ஜெயிக்க இன்னும் ஒரு தொலைக்காட்சி வரவில்லை என்று கூறப்படுகிறது. விஜய் டிவி அவ்வப்போது சன் டிவி சீரியல்களை வீழ்த்தும், ஆனால் அது தொடர்ந்தும் வராது என்றும் கூறப்படுகிறது. சன் டிவியில் மிகவும் டாப் தொடர்களாக சிங்கப்பெண்ணே, 3 முடிச்சு, கயல், மருமகள், எதிர்நீச்சல் தொடர்கின்றது. அன்னம் போன்ற தொடர்கள் ஒளிபரப்பாகி வருகின்றது. இந்த நிலையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஒரு சீரியல் முடிவுக்கு வரப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்ன தொடர் என்றால், ஹிந்தியில் உருவாக்கப்பட்டு தமிழில் டப் செய்து ஒளிபரப்பாகும் ராமாயணம் தான். இன்னும் 20 எபிசோடுகளில் இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போவதுதான். இந்த தகவல் அறிந்த ரசிகர்கள் மிகவும் விரும்பி பார்க்கும் முடிவு தொடர்கின்றதா என்ற வருத்தத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சுதந்திர தின ஸ்பெஷலாக அண்மையில் வெளியான படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் படுமாசாக வெளியான இந்த படம் ரூபாய் 500 கோடிக்கு மேல் வசூல் வேட்டை நடத்தியது. இந்த படத்தின் வெற்றியினை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பில் ரஜினி இணைந்துள்ளார். ரஜினி நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் தயாரான ஜெயிலர் படத்தின் முதல் பாகம் 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வெளியானது. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. உலகளவில் இந்த படம் 600 முதல் 650 கோடி வரை வசூல் செய்ததாக தகவல்கள் வெளிவந்தன. முதல் பாகத்தை போல் 2ஆம் பாகத்தில் நிறைய நடிகர்கள் இணைகின்றார்கள். மலையாள நடிகர் சுராஜ் பெம்மூடு இணைகிறார் என்று தகவல்கள் வர இப்போது பிரபல பாலிவுட் நடிகையும் இணைந்துள்ளாராம். அவர் வேறு யாருமில்லை, நடிகை வித்யா பாலன் தான் என்று கூறப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.